இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதை வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் வந்து மொபைல் மூலமாக வந்து அப்ளை பண்ணலாம். அதை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப்பு. இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் மூலம் வந்து வாங்கிக்கலாம். இந்த ஆப் பார்த்திங்கன்னா பைமோட் ஆப் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ப்ளே ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக உண்டு. நீங்கள் வந்து இது வந்து கிளிக் பண்ணி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகும். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான தேவையான பொருட்களை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இசேவை, அதாவது இசேவையில் வந்து எப்படி வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்றது வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கிறோம். அதை பார்த்து வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய டேஷ்போர்டுக்குள்ள வந்து வந்துக்குங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது வந்து போட்டிருக்கிறோம். அதை வந்து நம்ம வீடியோ பார்த்து வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களோட டேஷ்போர்டுக்குள்ள வந்துட்டிங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சர்வீஸ்னு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட் வந்து லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சர்ச்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் அப்படின்றத வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டுனா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேட்டிவ் சர்டிஃபிகேட்னு, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து ஷோ ஆகும். என்னென்ன தேவைன்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃபுக்கு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஏதாவது வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ரொசீஜர்னு இருக்கு பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுடைய கேன் நம்பர் கேட்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கேன் நம்பர் வந்து எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்றது வந்து நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்த்து வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேன் நம்பர் வந்து வந்துடும். நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச்சுன்னு ஒன்று கொடுத்தோன்னே என்னுடைய கேன் நம்பர் வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வந்து டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஓடிபின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரு, உங்களுடைய டேட்டை பற்றி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபின்றதை வந்து கொடுங்க. உங்களுடைய ஓடிபி வரும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு, அதை வந்து இங்கே வந்து பார்த்து டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்றதை வந்து கொடுங்க. கொடுத்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ப்ரொசீஜர்னு இருக்கும் பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கொடுத்திங்கன்னா நீங்கள் இருக்கிற பிளேஸும் வந்து கரெக்டாக, நீங்கள் பிறந்த பிளேஸும் நீங்கள் வந்து இருக்கிற பிளேஸும் வந்து ஒன்றான்றது வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா என்னோடய டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் இதிலே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்மிட்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்கு. அது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கேட்டிருக்கு. அது வந்து இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபார்ம் வந்து வரும். அதை வந்து பிரிண்ட் எடுத்து இதில் வந்து சைன் பண்ணிவிட்டு இதில் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட்ன்ற ஆப்ஷன் வரும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான பேமெண்ட் வந்து பண்ண சொல்லும். உங்களுக்கான பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான சீட் வந்து இப்படி தான் வரும், ரிசிப்ட்டு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த நம்பரை வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர், விண்ணப்பதாரி இந்த நம்பரை வச்சு தான் உங்களுடைய நேட்டிவ் சென்டர் வந்து டவுன்லோட் பண்ணுறது வரைக்கும் எப்படியும் பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆகும். சரிங்களா? ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.